கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 158ஆக உயர்ந்துள்ளது. நிலச்சரிவு ஏற்பட்ட இடங்களில் வீடுகள் இருந்ததற்கான சுவடே தெரியாத அளவுக்கு பேரழிவு ஏற்பட்டுள்ளது. நிலச்சரிவு நடந்த இடங்களில் மண்ணை தோண்ட தோண்ட சடலங்கள் கிடைப்பதால் பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது. மண்ணில் இருந்தும் கட்டைகளில் இருந்தும் உடல்களை துண்டு துண்டாக மீட்புப் படையினர் மீட்டு வருகின்றனர். தேசிய பேரிடர் மீட்புப் படையுடன் இணைந்து இந்திய ராணுவமும் மீட்புப் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் காவ்யா வழங்க கேட்கலாம். வணக்கம் காவ்யா, கூடுதல் விவரங்கள் என பதிவு பண்ணுங்க. கேரள மாநிலத்தில் கடந்த மே மாதம் இறுதியில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியது. அப்போதிருந்தே அங்கு கனமழை தொடர்ந்து கொட்டி தீர்த்து வருகிறது. குறிப்பாக வயநாடு உள்ளிட்ட சில மாநிலங்களில் கனமழை பெய்து வந்தது. தென்மேற்கு பருவமழை தொடங்கி கிட்டத்தட்ட 2 மாதத்திற்கு மேலான நிலையிலும் மழை வெளுத்து வாங்கி வருகிறது. இந்த நிலையில்தான் வயநாடு மாவட்டத்தில் நேற்று அதிகாலையில் பயங்கர நிலச்சரிவு என்பது ஏற்பட்டது. மாவட்டத்தின் மேப்பாடி, முண்டக்கை டவுன் மற்றும் சூரல்மாலா ஆகிய பகுதிகளில் கடும் பாதிப்பு ஏற்பட்டது. ஒரே நாளில் 300 மில்லிலிட்டர் அளவு மழை பெய்ததால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கை தொடர்ந்து நிலச்சரிவும் ஏற்பட்டிருக்கிறது. பல இடங்களில் காட்டாற்று வெள்ளமானது பெருக்கெடுத்து ஓடி வருகிறது. குறிப்பாக முண்டக்கை, மேட்டுப்பட்டி, சூரல்மாலா உள்ளிட்ட 3 பகுதிகளில் இருந்த வீடுகள் மண்ணில் புதைந்த நிலையில் முண்டக்கை பகுதியில் உள்ள தேயிலை தோட்டத்தில் அசாம் மற்றும் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த தொழிலாளர்கள் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்டோர் பணியாற்றி வந்தனர். அங்கிருந்தோரும் தற்போது உயிரிழந்துள்ளதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. இப்போது வரை 158 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக 80க்கும் மேற்பட்டோரின் உடல்கள் அடையாளம் காணப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன. அப்போது 3000த்திற்கும் அதிகமானோர் நிவாரண முகாம்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றனர். இந்த நிலையில்தான் காட்டாற்று வெள்ளம் பாய்ந்தோடும் சாலியாறு ஆற்றில் திரும்பிய பக்கமெல்லாம் உடல்கள் மிதந்து வரும் காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். தற்போது வரை 67 உடல்கள் அங்கிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. நினைத்து பார்க்கவே முடியாத அளவுக்கு கொடூரமாக தலைவேறு, கைவேறு, கால்வேறு என உடல் பாகங்கள் துண்டு துண்டாக நிலம்பூர் வரை மிதந்து கொண்டே இருக்கிறதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பெரும்பெயர் தொடர்பாக ஊடகங்களிடம் பேசிய உள்ளூர்வாசிகள் கண்முன்னே ஒரு பெருமலை இருந்தது, அந்த மலையையே தற்போது காணவில்லை என தெரிவித்திருக்கின்றனர். குறிப்பாக அந்த மலையோடு இருந்த தேயிலை தோட்டத்துக்கான சுவடு கூட இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏதோ ஒரு மண் குவியல் போல தெரிகிறது அந்த மலை எனவும் அந்த பகுதியில் உள்ள மக்கள் தெரிவித்திருக்கின்றனர். இந்த நிலையில்தான் தற்போது அந்த சாலியாற்றின் ஆற்றங்கரையோரமாக உள்ள மண் மற்றும் கட்டைகளில் இருந்து கை தனியாக, கால் தனியாக, முண்டம் தனியாக என உடலின் பாகங்கள் என்பது தற்போது கண்டெடுக்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக அந்த பகுதியில் 6 தமிழர்கள் உயிரிழந்திருக்கக்கூடும் எனவும் தற்போது தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில்தான் முதலமைச்சர் பினராயி விஜயன் நாளை காலை வயநாட்டிற்கு சென்று பாதிக்கப்பட்டோரை நேரில் சந்தித்து மீட்பு பணிகள் தொடர்பாக ஆய்வு நடத்த உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வயநாடு நிலச்சரிவில் இருந்து மீட்கப்பட்டவர்கள் உயர் ரத்த அழுத்தம், கடும் தலைவலியில் அவதியுறுவதாகவும் மருத்துவர்கள் தகவல் தெரிவித்திருக்கின்றனர். துக்கம் அனுசரிப்பை தொடர்ந்து திருவனந்தபுரத்தில் உள்ள கேரள தலைமை செயலகத்தில் தேசிய கொடியானது அரை கம்பத்தில் பறக்கவிடப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி காவ்யா.